அடுத்து வந்து இப்போ எழுத்துக்கள் வந்து இடமாறி இருக்கும். வார்த்தையில் எழுத்துக்கள் இடமாறி இருக்கும். அதை வந்து கரெக்டாக சொல்கிறது. ஏன்னா முதல்ல பிள்ளைங்களுக்கு வந்து எழுத்து சொல்லி கொடுத்துருப்போம். அடுத்து வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ அந்த வார்த்தைகளே வந்து எழுத்துக்கள்லாம் இடமாறி இருக்கிறத கரெக்டாக குழந்தைங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து நம்ம இது மாதிரி எழுதிட்டு எழுத்தை வந்து மாறி மாறி எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு எழுத்து என்னது? லை. அடுத்து என்னது? க. அடுத்து ட. லை க ட அப்படின்னு இருக்குது. இந்த வார்த்தையை ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஒரு வேர்டு தெரியும். இப்போ இதில் என்ன வார்த்தை இருக்குன்னா க ட கட லை, கடலைன்னு இருக்குது. இப்போ இந்த இதுக்குரிய மேட்ச் பண்ணுற மாதிரி கார்டு, மேட்சிங் கார்டு இப்போ வந்துருச்சிங்களா? க ட கட லை, கடலை. இப்போ வந்து இந்த சைடு வந்து வார்த்தைகளில் வந்து எழுத்துக்கள் வந்து இடமாறி இருக்குது. இந்த சைடு வார்த்தைகள் கரெக்டாக இருக்குது. இப்போ குழந்தைங்கள மேட்ச் பண்ண வைக்க போகிறோம். மொதல் வேர்டு என்ன இருக்குது? ஓ மை ரு இர் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த சைடில் எந்த வேர்டு அதுக்கு மேட்ச் ஆகும்? ஒற்றுமை. அப்போ ஒற்றுமை மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், டு இன் தே கு. இப்போ இதில் நமக்கு தெரியுதுல்ல தேன் கூடுன்னு இருக்குது. அப்போ இந்த சைடில் எங்கே இருக்குது தேன் கூடு? வெரி குட். அடுத்து ட ப கு அப்படின்னு இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த சைடில் எங்கே இருக்குது? படகு. அடுத்து லை க ட. இங்கே இப்போ நம்ம என்ன தெரியுது? கடலை. அடுத்து த ரி க இத், கத்தரி. டா இ மீ டா, மிட்டாய். இது மாதிரி நிறைய வார்த்தைகளை எழுத்தை மாறி மாறி எழுதி ஷஃபிள் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லணும்.